பாட்டி. என்ன பாட்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லடி, இப்பதான் பாத்திரம் வலிக்கிட்டு வரேன். ஆமா, கையில இந்த பார்சல். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் ஸ்வீட் வாங்கிட்டு கையோட டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. எங்க நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஏன் மறுபடியும் யாரையாச்சும் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலைவரை வர சொல்லிருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு. தலைவரை வர சொல்லிருக்கியா? எந்த தலைவரை எதுக்கு வர சொன்ன? நம்ம ஏரியா குடியிருப்போர் நல சங்க தலைவர் ஏழுமலை இருக்காருல்ல, அவரை வர சொல்லியிருக்கேன். ஏழுமலையா? அந்த ஆளு எதுக்கு வர சொன்னா? சுந்தரம் விஷயமா பேசத்தான். சுந்தர விஷயமா ஏழுமலை கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? சுந்தரத்தை பார்த்தாச்சு, இருக்கிற இடமும் தெரிஞ்சாச்சு. அடுத்ததா நேருக்கு நேரா அந்த ஆளை பார்த்து, நான் இன்னாரு மக, என் அப்பாவுக்கு இவன் இவ்ளோ பணம் மோசம் பண்ணி இருக்கான், இதுக்கு என்ன பதில்னு அந்த ஆளுகிட்ட 4 பேரை வச்சு பேசணும்னு தோணுச்சு. அதுக்குத்தான் தலைவர் ஏழுமலை இருந்தா சரியா இருக்கும்னு அவரை வர சொல்லி இருக்கேன். ஏழுமலையானால இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு பாட்டி. அவரை கூட்டிட்டு போனா ஒண்ணுமே நடக்காது. மீனாட்சி, அந்த ஏழுமலைய பத்தி உனக்கு சரியா தெரியல. அவன் பயங்கரமான ஆளு. நம்ம சார்பா அவன் பேசினா எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவான். பாட்டி, என்ன கேட்காம எதுக்கு ஏழுமலைய வர சொன்னா? மீனாட்சி, உக்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். என்ன மீனாட்சி, என்னால உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் என்ன பிரச்சனைனாலும் என்ன தேடி ஓடி வந்துருவாங்க. ஆனா நீதான் என் பக்கமே வரமாட்டேங்கிற. உனக்கு உதவி பண்ண எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு நான் ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் மீனாட்சி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீ என்ன தேடி வரலன்னா என்ன, நீ இருக்கிற இடத்த தேடி நான் வந்துட்டு போறேன். என்ன நான் சொல்றது? அப்புறம் பாட்டி, என்ன விஷயமா என்ன பார்க்க வர சொன்னீங்க? அட சும்மா சொல்லுங்க பாட்டி. மீனாட்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது ஒண்ணு இல்ல தலைவரே, ரேஷன் கார்டு எங்களுக்கு இன்னும் வரல. உங்ககிட்ட சொன்னா சீக்கிரமா கிடைக்கும்னு சொன்னாங்க. அட இவ்வளவுதானா? விடுங்க, வேலையே முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரமே ரேஷன் கார்டு உங்க வீடு தேடி வந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு. அப்புறம் மீனாட்சி, நான் வரட்டுமா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். வரேன் பாட்டி. வாங்க. பாட்டி, எதுவும் இருந்தாலும் நீ ஏன் கிட்ட கேளு. நீயும் எதுவும் பண்ணாதா? இப்ப என்னடி கெட்டு போச்சு? இப்ப நம்ம சுந்தரத்துக்கிட்டே போய் நியாயம் கேக்குறதுக்கு, அவரு சம்பந்தப்பட்டிருக்காருன்னு காட்டுறதுக்கு ஆதாரம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால இந்த ஏழுமலை மாதிரியான ஆளுங்க கிட்டலாம் நாம இனிமேலாம் போக வேண்டாம். நானே அந்த சுந்தரத்துக்கிட்ட மெல்ல மெல்ல பழகி நாம இழந்தத எப்படி மீட்கணுமோ அப்படி மீட்பேன். அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டம் வேதனை இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த சுந்தரத்தை பழி வாங்காம விட மாட்டேன்.
ம். இப்ப எதுக்கு போனை புடுங்குற? என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீ போனை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன். வர வரைக்கும் என்ன பண்ண முடியும்? உன்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஏன் என்ன பார்க்க போர் அடிக்குதா? நான் அப்படி சொன்னேனா? சொல்லிதான் பாரு. இப்படி நீ சிரிக்கும்போது என் மனசுக்குள்ள மலைச்சாரல் மாதிரி சும்மா சிலு சிலுன்னு இருக்கு. ஐஸ் எல்லாம் வைக்காத. என்ன இருந்தாலும் நீ அப்படி சொல்லிருக்க கூடாது. ஓகே, அதை விடு. நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். சாரி. அதை விட நீ எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகிட்டு இருக்க? நான் ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ தான் எமோஷனல் ஆக்கி விட்ட. அதான் இப்படி ஆயிட்ட. அவங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்குள்ள நம்ம பக்கத்துல போய் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? ஃபுட் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல பாரு. வந்துரும், வெயிட் பண்ணலாம், கோவப்படாத. சூப்பரா இருக்குது. லெக் பீஸ். இந்த லெக் பீஸ் எப்பவுமே எனக்கு தாண்டா. லெக் பீஸே செம்மையா இருக்குது. ஆக மொத்தத்துல வேற லெவல். லெக் பீஸும் உனக்கு, கழுத்து பீஸும் உனக்குண்ணா. அப்ப எங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லடா, மொத்தமும் எனக்கு தான். என்னடா சொன்ன? வேண்டாம். ஏய், அடி. யார் ஏரியாக்கு வந்து? ஏன் ஏரியாக்கு வந்து ஏன் மேலே கை வைக்கிறியா? இருங்க ஹலோ 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 இருங்க, விடுங்க சொன்னா கேளுங்க. ஏன் கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, விடுங்க. ஏய், என்னடா பிரச்சனை? அவ்வளவுதான் தேவையில்லாம விடுங்க. ஓகேவா? ஒன்னால போ. தொலைச்சிருவேன். உனக்கு ஏன்டா இவ்ளோ கோவம் வருது? பாரு, ரத்தம் வருது பாரு. என் ஒய்ஃபை பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதை பார்த்து சும்மா இருக்கணுமா? இப்ப என்ன சொன்ன? என் ஒய்ஃபு சொன்ன. ஏன் சொல்லக்கூடாதா? ஸ்கூல்ல விளையாடும் போதும் ஓடும் போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். கீழே விழுந்து அடிபட்டுக்க கூடாது. ஓகே, உனக்கு பிடிச்சது வச்சிருக்கேன், வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். சரியா? பாய் தாத்தா. பாய். பாத்து போ. அருள், ஏண்டா மூஞ்சில அடிபட்டு இருக்கு, பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு, என்னாச்சு? அது பைக்ல இருந்து கீழே விழுந்து அடி. பைக்ல இருந்து விழுந்தியா? எப்படா? அது நேத்து கார்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். கார்காரன் இடிச்சிட்டானா? என்னப்பா, பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? நான் சிக்னல்ல நின்னுட்டு இருந்தேன்ப்பா, பின்னாடி வந்து தட்டிட்டு போயிட்டான். என்னப்பா, நீதான் சிக்னல்ல நின்னுட்டு இருந்த, அது எப்படி பின்னாடி வந்து தட்டிட்டு போவான்? என்னடா சொல்ற? என்னப்பா நீங்க கோர்ட்ல வக்கீல் கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க. விழுந்துட்டேன்னா விடுங்களேன். வீட்டுக்கு வந்து தப்பா போச்சு. அப்பா, என்னம்மா மூஞ்சில அடிபட்டுட்டு வந்திருக்கான், என்ன ஆச்சுன்னு கேட்டா இவ்வளவு டென்ஷனா போறான்? நானும் காலையில விசாரிச்சேன்ப்பா, ஒத்த வார்த்தையில ஆன்சரை முடிச்சிட்டான்.
உன்ன மாதிரியே அவனும் பொண்ணா பிறந்திருந்தா எனக்கு கவலை கொஞ்சம் மிச்சமாயிருக்கும். ரெடி ஆயிட்டியா? ரெடிப்பா. இதுவா? ஹாய் அங்கிள். ஹாய்டா. ஹாய் வைஷு. சிஸ் வர சொல்லிருந்தாங்க. சிஸ்ஸா? அட நம்ம அக்காவை தான் அங்கிள் சொல்ல வரேன். ஓ நம்ம ஆமா, அக்கா. போய் பார்த்துட்டு வரேன். சனி. வைஷு, நீ பஸ்ல அவ்வளவு தூரம் போறது ரொம்ப லேட் ஆயிடும். ஆபீஸ் டைம் வேற. பரவாயில்லப்பா, நான் பார்த்து போயிட்டு வரேன். ஓகே, கவனமா போயிட்டு வாமா. சரிப்பா. Uncle, இந்த சாண்டி இருக்கும்போது நீங்க எதுக்கு அங்கிள் வரி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு? நீங்க சிரமப்பட வேணாம் வைஷு. டெய்லி எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் சொல்லு. வைஷு நானே பிக்கப் டிராப் பண்ணிக்கிறேன் அங்கிள். என்ன நீ பிக்கப் பண்றியா? ம். என்ன அங்கிள் நான் சொல்றது ஓகே தானே? வைஷுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இல்லப்பா, 2 வீலர்ல போறது அவ்வளவு நல்லா இருக்காது. அங்கிள் இல்ல, என் பைக்ல போனா இன்னும் சூப்பரா இருக்கும். உனக்கு சூப்பரா இருக்கும். இங்க சரியா வராது. நீ கிளம்பு. எப்படா வந்ததும் மேல வர வேண்டியதானே? கீழே என்ன பண்ற? உன் சவுண்ட் கேட்டு நான் வரேன். வா. சந்திரமுகி பின்னாடி சவுண்ட். அங்கிள் என்ன? நான் சொன்னதை நீங்க 2 பேரும் கன்சிடர் பண்ணுங்க. பண்றேன் போ. இவனோட போறதுக்கு நீ நடந்தே போலாம். அப்பா, நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்கன்னா அப்ப நான் ஆட்டோ புடிச்சு போட்டுமா? ஆட்டோ புடிச்சு போலாம். டெய்லி ஒவ்வொரு ஆட்டோ புடிச்சு போறதுன்னா அப்ப நான் கோச்சிங் முடியற வரைக்கும் தெரிஞ்ச ஆட்டோல தான் போகணும். அவங்க கிட்ட பேசணும். நேத்திக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சுப்பா? அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாப்பா இது? ரொம்ப ஹானஸ்டான பொண்ணு இல்ல? அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி உன்னை டெய்லி கோச்சிங் கிளாஸ் அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட சொல்ல போறேன். அவ சரிப்பா. ஓகேட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இரு, நான் ஃபோன் பண்றேன். இந்த ஆள் இதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ ஹலோ மீனாட்சி அம்மா, ஆமா சொல்லுங்க நான் சுந்தரம் பேசுறேன். நேத்திக்கு பார்த்தோமே. சொல்லுங்க சார். என் பொண்ணு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும் டெய்லி. அங்க கொண்டு விட்டுட்டு வெயிட் பண்ணி திருப்பி கூட்டு வரணும். உன்னால முடியுமாமா? ஆஹா, ஆடு பிரியாணி கடைக்கு தானா வருது. இந்த சான்ஸ் எதுக்கு மிஸ் பண்ணணும்? போலாம் சார். எப்பல இருந்து போகணும்? இப்போல இருந்தே போகணும். பொண்ணு ரெடியா இருக்கா? சரி வரேன் சார். நீ வாமா, நேர பேசிப்போம். நானும் நேர்ல பேசுறதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் சுந்தரம். நீ இன்னைக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். வைஷு, லஞ்ச் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். மிச்சம் மீதி வைக்காம முழுசா சாப்பிடணும். புரியுதா? சரிப்பா. ஒரு நிமிஷம். இந்தா. அப்பா, ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வர போறேன். லஞ்சும் ரெடி பண்ணிட்டீங்க. எனக்கு எதுக்குப்பா காசு? இல்லம்மா, எமர்ஜென்சிக்கு கையில கேஷ் இருக்கணும். புடி. 200 ரூபாய் எதுக்குப்பா? நான் என்ன கோடி கணக்குலயா கொடுத்துட்டேன்? 200 ரூபாய் தானே. சரிப்பா. யாரு? வாமா மீனாட்சி. வாமா வா, உள்ள வாமா வா. வைஷு, நான் சொன்னேனே மீனாட்சி, இவங்க தான் என் பொண்ணு வைஷ்ணவி. வைஷு, உட்காருமா. உட்கார். மீனாட்சி,
உன்னை பத்தி தான் என் பொண்ணுகிட்ட அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தேன். நேத்து உன் கையில கிடைச்சிருந்த நகை வேற யார் கையிலயாவது கிடைச்சிருந்தது, அதை திருப்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. சார் நான் ஒன்னும் அப்படி பெருசா பண்ணல சார். சாதாரணமா நியாயமான விஷயத்தை தான் பண்ணேன். நியாயங்கிறது இன்னைக்கு ரொம்ப அபூர்வமா போச்சேம்மா. சார் அடுத்தவங்க பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசையே படக்கூடாதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி வளர்த்திருக்காரு சார். நீங்க பாராட்டுறதா இருந்தா எங்க அப்பாவை தான் பாராட்டணும். உங்க அப்பா உன்னை ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்காருமா. என்னோட பாராட்டுக்கள் பூரா உங்க அப்பாவை தான் போய் சேரும். கங்கா, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. யாருன்னு தெரியலையே. என்னம்மா பாக்குற? ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. மீனாட்சி, உனக்கு காஃபியா டீயாம்மா? இல்ல சார், எதுவும் வேண்டாம். இந்த வீட்டுல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, காஃபியோட ஆரம்பிப்போம். என்ன கங்கா நிக்கிற? காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. கங்கா, போய் காஃபி போட்டு கொண்டா. காஃபியே இங்க வருமா? போமா. இவளைத்தான் டெய்லி மயிலாப்பூர் கோச்சிங் கிளாஸ் கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வரணும். நான் பேரம் பேச விருப்பப்படல. ஏன்னா நீயே நியாயமான பொண்ணு. நீ என்ன கேட்கறியோ நான் கொடுத்துட்றேன். எனக்கு தேவை உன்னோட மொத்த நிம்மதி. சரிங்க சார். சரிம்மா. என்ன கங்கா, பார்த்து கொடுக்க மாட்டியா? கை சுட்டுச்சோம்மா? இல்ல சார், இல்ல சார், வாங்கும் போது கை தவறி சிந்திருச்சு. போயிட்டாளா? நீ பார்த்து குடிமா. காஃபி எப்படி இருக்கு? ஆக்சுவலா நான் இதை விட நல்ல காஃபி போடுவேன். நெக்ஸ்ட் டைம் நானே போட்டு தரேன். அவ யாருன்னே தெரியல, அவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு. வீட்டு மருமகனானு என்ன கேவலப்படுத்துறாரு. போலாம் சார். ஓகேவா? வாங்க போலாம். கிளம்பு வைஷு. மீனாட்சி, என் பொண்ணு இனிமே உன் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. போயிட்டு வரேன்ப்பா. பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கங்கா, சமையல்லாம் முடிச்சாச்சு. பிரபுவுக்கு டிஃபன் பேக் பண்ணி வச்சாச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சிரு. ஓகே? ஓகே. பாத்திரமா? பாத்திரம். சமைக்கிறேங்கிற பேர்ல இவ்ளோ பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காரு. இவ்ளோ பாத்திரத்தை தேய்ச்சிட்டு நான் எப்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கிறது? கங்கா, கங்கா, அப்பா லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எங்க இருக்கு? என்னையே பாத்துட்டு இருக்க? அங்க பாருங்க. அங்க என்ன? என்னவா? உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? என் கண்ணுக்கு எதுவும் புதுசா தெரியலையே. தெரிஞ்சா கூட தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. உங்க அப்பா சமைக்கிறேங்கிற பேர்ல மொத்த பாத்திரத்தையும் அள்ளி போட்டிருக்காரு. அங்க பாருங்க, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டிருக்காரு. அவரு ஈஸியா பாத்திரத்தை விளக்கி வச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாத்திரத்தை விளக்கி இந்த கிச்சனை சுத்தம் பண்ணி பழையபடி சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஏய், ஏண்டி கத்துற? கொஞ்சம் மெதுவா பேசு, அப்பா காதுல விழுந்துற போது.
காலையில டிஃபனு மதிய லஞ்சுன்னு எல்லாமே அவர் தானே செய்யறாரு. நானா பண்ண சொன்னேன்? அப்படி அவர் பண்ணா மொத்தத்தையும் அவரே பண்ணணும். பாதி இவர் பண்ணுவாரு, மீதியை நான் பண்ணணுமா? இப்படி அரைகுறையா பண்ணிட்டு எனக்கு வேலை வைக்கிறது, அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் மருமக சமைக்கிறது இல்ல நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியறது. நான் என்னைக்காவது உங்க அப்பா கிட்ட போய் நான் சமைக்கல நீங்க சமைங்கன்னு சொல்லிருக்கேனா? இதுக்கு எதுக்குடி சண்டை போடுற? கொஞ்சம் பேசாம இருடி. பேசாம இருன்னு என்கிட்ட சொல்லாதீங்க, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. இனிமே அவர் சமைக்கிறதா இருந்தா பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஏண்டி டெய்லி நீ காலையில எவ்வளவு லேட்டா எழுந்திருக்கிற? அவர் ஏதாவது சொல்றாரா உன்ன? நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தானே செஞ்சிட்டு இருக்காரு. சும்மா தானே இருக்க, பாத்திரத்தை கூட கிளீன் பண்ண மாட்டியா? சும்மா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க, அப்புறம் கடுப்பாயிருவேன். இன்னைக்கு ஒரு ஆட்டோக்காரி வந்தா, அவளுக்கு உங்க அப்பா எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு தெரியுமா? வெளியில இருக்கிற பொம்பளைங்க, பெத்த பொண்ணு இவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பாராம். ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாராம். நான் என்ன வேலைக்காரியா? ஏய், எதை எதுக்குடி முடிச்சு போடுற? உங்க அப்பா அப்படிதாங்க நடந்துக்கிறாரு. ஒரு ஆட்டோக்காரிய கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன காஃபி போட்டு தர சொல்றாரு. அதுவும் காஃபி லேசா சிந்திருச்சு, அதுக்கு அப்படி கோவப்படுறாரு. ஓ, இப்ப அத மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா? அதுக்கு மட்டும் இல்லங்க, உங்க அப்பா பண்ற டார்ச்சரை தாங்க முடியாம தான் பேசிட்டு இருக்கேன். கங்கா, இப்ப என்ன? பாத்திரம் விளக்கணும் அவ்வளவுதானே? நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. பண்ணிக்கங்க. அடிப்பாவி, நீங்க கிளம்புங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டா. ச்சே, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. என்ன பாத்திரம் துறக்க சொன்னா இவ பாட்டுக்கு மாடிக்கு போயிட்டு இருக்கா. பெரியவங்க பேச்ச கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா. என்ன பண்றது? பிரபு, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, அது பாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஆபீஸுக்கு கிளம்ப வேண்டிய நேரத்துல லஞ்ச் எடுக்க தானே வந்த, கிளம்பு. இல்லப்பா, இந்த வேலையை முடிச்சிட்டே கிளம்புப்பா. பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அதுக்காக நேரங்காலமே கிடையாதா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. கிளம்புடா, பாத்திரம் தொலைக்கிறது எனக்கு என்ன புதுசா? கிளம்புடா. சாரி, கிளம்பு. என்னடா போட சாரி கீரின்னு சொல்லி. உங்க அப்பா ஆட்டோ டிரைவரா? இல்லையே. எதுக்காக அப்படி கேக்குற? இல்ல, நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல, அதான் கேட்டேன். அப்பா ஆட்டோ ஓட்டல, அப்பாவுக்காக நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன். ஓ, அப்பானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்ற பொண்ணுங்க யாராவது ஒரு சிலரா தான் இருப்பாங்க. கரெக்ட்டுங்க, எனக்கும் என் அப்பானா அவ்வளோ பிடிக்கும். எங்க அப்பா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளு. பொதுவா பட்டு புடவையும் தங்க நகையும் பொண்ணுங்களோட பேஷன்னு சொல்லுவாங்க. இருந்தும் உங்க ஆட்டோல தவற விட்ட அவ்வளோ நகையையும் பார்த்தோம், உங்க மனசு சலனப்படலையா? அடுத்தவங்க பணத்துக்கும் சொத்துக்கும் எப்பவும் நம்ம ஆசைப்படக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. சூப்பர், உங்க அப்பாவும் எங்க அப்பா மாதிரியே இருக்காரு. எங்க அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாரு. அப்பா அடுத்தவங்க காசு ₹1 இருந்தாலும் போதும் பதறி போயிடுவாரு. தேடி கண்டுபிடிச்சு போய் கொடுத்துருவாரு. நிஜமாவா? ஆமா, அன்னைக்கு அப்படிதான் உங்கள மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரு சில்லறை கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ₹100 அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. அதை தேடி போய் கொடுத்துட்டு வந்தாரு. நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு முதல் ஹீரோனா அப்பா தானே. பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, சீட்டிங் பண்றவங்க, அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி புடுங்குறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும்
அவங்க பொண்ணுங்களுக்கு ஹீரோவா? என்னம்மா பதில காணோம்? ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விதான், இருந்தாலும் பதில் சொல்றேன். அப்பாவை பத்தின உண்மை அந்த பொண்ணுக்கு தெரியற வரைக்கும் அப்பா ஹீரோ தான். பாவனி, கூடி சீக்கிரம் உங்க அப்பா கெட்டவர்னு உனக்கே தெரிய வரும். நான் தெரியப்படுத்துறேன். அப்புறம் நீயே உங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவ. ஐயோ, இவன் வேற வரான். போன கேட்கறது தான் வரான். அப்பா வேற வீட்டுல இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுக்காக இப்படி ஓடுறான் இவன்? அண்ணி, ஐபோனை கேட்டு ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவன் கேட்டா நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? சரி, நீங்க நான் சொல்றேன். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன் கௌதம். அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே. அருள் இல்லையாப்பா? அவன் வந்து வெளியே போயிட்டான். வெளியிலயா? ஆமா மாமா, காலையிலே வெளியே கிளம்பிட்டான். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். வெளியில போயிட்டானாப்பா? சரிப்பா, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க நீ. கௌதம் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இவரையும் அவனை கூப்பிடுறாரு. சொல்லுங்க அங்கிள். என்ன அருளை தேடி வீட்டு வரைக்கும் வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னப்பா தயங்குற? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நான் ஒரு புது ஐபோன் வாங்கியிருந்தேன். அருள் அதை 2 நாள் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கினாப்பா. சரி. அதுக்கப்புறம் அவன் அதை திருப்பியும் தரல. நான் ஃபோன் போட்டப்பெல்லாம் அப்ப தரேன் இப்ப தரேன் ஏதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்றான். நடுவில் நான் வேற ஊருக்கு போயிட்டேன்னா அங்கேருந்து ஃபோன் போட்டா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டில் வேற ஃபோன் எங்கன்னு கேட்டே இருக்காங்க. அதான்ப்பா. அது வேலை 1,30,000 ரூபாய்ப்பா. 1,30,000 ரூபாயா? ஆமாப்பா. சரி, நீ கிளம்பு. நான் சரிப்பா. அருள், அருள் எங்க கூப்பிடு. அருள், அருள். வெக்கமா இல்ல உனக்கு? பழகின ஃப்ரெண்டு கிட்ட இப்படியா பண்ணுவேன்? நான் என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் உங்க மூத்த மகன் தான். அவன் என்னடா பண்ணா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்த கடன்காரன் உங்க மூத்த மகன் வாங்கின கடனுக்காக என் கையில இருந்த ஐபோனை புடிட்டு போயிட்டான். கடனை செட்டில் பண்ணாதான் போனை திரும்ப கொடுப்பான். இதை என் ஃப்ரெண்ட சொல்ல முடியுமா? நீ எதுக்காக அவங்கிட்ட இருந்து ஐபோன் வாங்கின? எப்பா வக்கீல் மாதிரி கேள்வி கேட்காதீங்கப்பா. வாங்கினா இப்படி ஆயி போச்சு. நான் ஏதோ மிஸ்யூஸ் பண்ண மாதிரி பேசிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். நீ பண்ணது மிஸ்யூஸ் தான். ஆமா, அதனாலதான் நிறைய அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மானா பிறந்திருக்கல. நாங்க அசிங்கப்படணும், அவமானப்படணும். எங்களை தவிக்க விட்டு பாக்குறது தானே வீட்டுல உட்காந்துருக்கீங்க. என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு போறான்? என்ன மாமா போன் பண்றாரு? ஹலோ மாப்பிள்ள, எங்க இருக்கீங்க? கம்பெனில இருக்க மாமா. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் இப்ப உங்க கம்பெனிக்கு வெளியே தான் மாப்பிள்ள நிக்கிறேன். இந்த வரேன், உள்ள வரேன். என்ன டீ டைமா? அவுட் அவுட். அட இங்க பாருங்கயா, நீங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. என் மாப்பிள்ள டீ காபி கூட குடிக்காம மாடா உடைச்சிட்டு என்ன மாமா இருக்கீங்க. கம்பெனி வெளியில இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அதான் மாப்பிள்ள, நீங்க உள்ளதா இருக்கீங்களா இல்ல சர்வீஸ்க்காக வெளியில போயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போன் பண்ணேன். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அதான் மாப்பிள்ள, அப்பாவோட டெத் சர்டிபிகேட் விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேன். ஆளை பார்த்து எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். பக்காவா எல்லா வேலையும் முடிச்சு சர்டிபிகேட்டை கையில கொடுத்துருவாங்க. என்ன கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும் போல. நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேவையான பணத்துக்கு நான் இன்னொரு ஐடியாவும் வச்சிருக்கேன். என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க உடனடியா என்ன பண்றீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுங்க. ஒரு 4 லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி. அப்ளை பண்ண 5 நாள்லயே கார்டு நமக்கு கிடைச்சிரும்.
நீங்க கம்பெனில ஒர்க் பண்றதுனால கார்டு ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கு நான் ஆளை ரெடி பண்ணி வச்சிட்டேன். கார்டு வாங்கி தரவரு நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். கிரெடிட் கார்டு கைக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல விடுங்க. கார்டை ஸ்வைப் பண்ணி கேஷை கையில கொடுத்துருவாங்க. அந்த கேஷை கொண்டு வந்து சர்டிபிகேட் ரெடி பண்ணிடலாம். சர்டிபிகேட் கைக்கு வந்த உடனே சொத்தை வித்துட்டு கிரெடிட் கார்டு கடனை செட்டில் பண்ணிடலாம். எப்படி ஐடியா? என்ன சொல்றீங்க? அட என்ன மாப்பிள, இதுக்கெல்லாம் போய் நீங்க நன்றி சொல்லி கை கூப்பிடுமா என்ன? நான் உங்க மாமனாரு, இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல தேவை. ஐயோ மாமா, நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டது உங்களுக்கு நன்றி சொல்ல இல்ல, என்ன ஆளை விடுங்கன்னு சொல்றேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப சர்டிபிகேட்டுக்கு எப்படி மாப்பிள்ள பணம் ரெடி மாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. கிளம்புங்க நீங்க. நான் எப்படி மாப்பிள்ள உங்களை சிக்கல்ல விடுவேன்னு சொல்றீங்க? மாமா, கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணா எந்த அட்ரஸுக்கு வரும்? வீட்டு அட்ரஸுக்கு தானே வரும். ஆமா. அப்பா பிள்ளையார பிடிச்சு வச்ச மாதிரி வீட்டுல தானே இருக்காரு. ஆமா. கிரெடிட் கார்டு ஏன் எதுக்குன்னு விசாரிச்சா என்ன ஆகும்? ஆமாமா, அது பெரும் பிரச்சனை தான். அந்த மனுஷன் சும்மாவே சாமி ஆடுவாரு, இதுல சாம்பிராணிய போட்டா பேயாட்டம் ஆடிடுவாரே. ஐயோ தாங்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது மாப்பிள. மாமா, பணத்துக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்க, சரிதான். எதுக்கும் நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன மச்சான், மாமனார் வந்துட்டு போறாரு? வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா, அது விஷயமா தான் வந்துட்டு போறாரு. அப்போ சீக்கிரம் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஆரம்பிச்சிடலாம்டா. மச்சான், அவசரமா ஒரு 4 லட்சம் ரெடி பண்ண முடியுமாடா? டேய், 4 லட்சமா? ஆமா மச்சான், வீட்டை வித்து 1 மாசத்துல ரிட்டர்ன் பண்ணிடு மச்சான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? எங்கன்னா வட்டிக்கு வாங்கினாதான் உண்டு. இல்ல மச்சான், வீட்டை விற்கிறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணடா, அதுக்காக தான் கேக்குறேன். முக்கியமான விஷயமா தான் கேக்குற. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஆனா வட்டி அதிகம்டா, அதான் யோசிக்கிறேன். மச்சான், ஒரே மாசம் தான் மச்சான், வீட்டை வித்த உடனே பணம் கொடுத்துறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. ரெடி பண்ணு மச்சான். சரி, வீட்டுக்கு போகும்போது பாத்துக்கலாம். இதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ. அதிக வட்டி மட்டும் இல்ல, அநியாய வட்டிடா. மச்சான், ஒரே மாசம் தான் மச்சான். சரி, போகும்போது பாத்துக்கலாம், விடு. அண்ணா கணக்குல எனக்கு ஒரு இளநீ கொடுங்க. அண்ணா கணக்கு, அம்பேத்கர் கணக்கெல்லாம் இளநீர் கொடுக்குறீங்களா? அப்படி இல்ல இல்லையா அண்ணா? பார்த்தா அடப்பாவி நீயா? தம்பி பார்த்தாதே, பார்த்தா இந்த அண்ணன் கணக்குல தம்பிக்கு ஒரு இளநீர் கொடுப்பா. சரிங்க சார். ஆத்தி எவ்வளவு நாள் ஆச்சுடா? எப்படா ஊருக்கு வந்த? நான் வந்து 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆச்சா? அப்ப ஏன் ஒரு போன் கூட பண்ணல நீ? இல்லண்ணா, போனே இல்லையா? இருக்குண்ணா. இருக்கா? ஒய்ஃபுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அங்க இருந்து இங்க வீடை ஷிஃப்ட் பண்ணணும், வாடகைக்கு வீடு பார்க்கணும், என்ன அப்புறம் பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும், ஏகப்பட்ட வேலைண்ணா. அதனாலதான் உடனே பார்க்க முடியலண்ணா உங்களை. எல்லாத்துக்கும் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கடா. எப்படின்னா அப்ப பார்த்த மாதிரி இப்பயும் இருக்கீங்க? மனசு சுத்தமா இருக்குடா. அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்படுறது இல்ல, வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது இல்ல, ஹாப்பியா இருக்கேன். அப்புறம்ண்ணா, வீட்டுல வைஷு, அருள், பிரபு எல்லாரும் எப்படி இருக்காங்க? பிரமாதமா இருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்காங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் தர்ம யுத்தம். உன்னோட ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர்னா நீ எப்படி? நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்னா. நீ தான் வேலைக்கே போறது இல்லையே, அப்புறம் எப்படி விஆர்எஸ் வாங்கின? இல்லண்ணா, நடுவுல அங்கங்க சில்லற வேலை பார்த்துட்டு இருந்தேன். சில்லற வேலைன்னா எப்படி உண்டியல் கொடுக்கறதா? இல்லண்ணா, கிடைச்ச வேலையை சின்சியரா செய்யறதுண்ணா. அதான்டா கரெக்ட். எங்க போனாலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்பப்போ அடுத்தவங்க கணக்குல இளநீர் வாங்கி சாப்பிடலாம். அண்ணா, சும்மா சொன்னேன்டா. அண்ணா, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதானே இருக்கேன். பொண்டாட்டி நல்ல வேலையில இருக்கா, நமக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அதனால தான் இங்கேயே வந்துட்டேன். இது நீயே எடுத்த முடிவா? இல்லண்ணா, பொண்டாட்டி எடுத்த முடிவு, சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். பொண்டாட்டி எடுத்த முடிவை நாம ஒத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆமாண்ணா. அப்புறம் என்ன, ஹவுஸ் ஹஸ்பண்ட் தானே? ஹவுஸ் ஹஸ்பண்டா? ஹவுஸ் ஒய்ஃப்னா அதுக்கு ஆப்போசிட் ஹவுஸ் ஹஸ்பண்ட் தானே? என்னண்ணா? என்னடா, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, நீ வரியா? ஐயோ அண்ணா, கரும்பு தின்ன கூலியா? நீங்க ஊன்னு சொல்லுங்க, பின்னாடியே வாலாட்டிட்டு வந்துடுறேன். திரும்ப வால் இருக்கான்னு பார்த்தேன், இல்ல. என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? அண்ணா, நமக்குள்ள என்னண்ணா சம்பளம்? அப்போ இந்த இளநீர் போருமா? ஐயோ அண்ணா,
பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. பயப்படாத, கொடுத்துருவேண்டா. முதல்ல வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துரு. எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா சார். ஓகேண்ணா. 1000 தான் இருந்தாலும் அண்ணனுக்கு தங்கமான மனசு. அண்ணன் சாப்பிட்ட எள்ளி வழக்கையும் வெட்டி கொடுங்க. நான் பேசுறேன். திவ்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னப்பா பேசணும்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? இல்லம்மா, ஏற்கனவே நாங்க பார்த்த பையனை நீ மீட் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லிட்ட. நாங்க அதை பத்தி எதுவுமே கேட்கல, ஓகேன்னு விட்டாச்சு. உனக்கு விருப்பம் இல்ல, ஓகே. அப்போ நீ எந்த மாதிரியான மாப்பிள்ளை எதிர்பார்க்கறேன்னு எங்களுக்கு தெரியணும்ல. அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்தை மூவ் பண்ண முடியும். ஒருவேளை அப்ரோட்ல இருக்கிற மாப்பிள்ளை யாராவது இல்ல இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த மாதிரி வேலையில இருக்கணும், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுமா. ஏன் யோசிக்கிற? அப்பா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே இருக்க. அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. நாளைக்கு ஒரு கல்யாண தரகரை வர சொல்லியிருக்கேன். அவர் 7-8 ஜாதகம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு பார்த்து முடிவு சொல்லலாம்ல. நாங்களும் அடுத்த கட்டமா ஏதாவது பிளான் பண்ணுவோம்ல. கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்லு திவ்யா. ஏமா இவ்வளவு தூரம் கேக்குறோம்ல, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிய. என்னம்மா இது? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது இருந்தா சொல்ல மாட்டாளா? அப்படி எதுவும் இருக்காது. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஏய் இருமா, நீ கொஞ்சம் நீ சொல்லுமா. நாங்க சொன்ன மாப்பிள்ளை நீ ஏன் வேணாங்கற? இல்ல நாளைக்கு நாங்க கொண்ற ஜாதகம். நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல, பெருசா பேசுனீங்க. என் பொண்ணு தலையில கல்ல போட மாட்டா, அப்படி இப்படின்னு என்னென்னோ பேசுனீங்க. இப்ப என்னாச்சு? இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணி வச்சிட்டால. எனக்கு அப்பவே சந்தேகம். அப்பப்ப போன் பேசுவா, நான் போனா திடீர்னு போனை கட் பண்ணிடுவா. ராத்திரில ரொம்ப நேரம் பேசுவா. உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருப்பேன், ஆனா நீங்க அப்படியே என் வாயை அடைச்சிட்டீங்கல்ல. இப்ப சொல்லிட்டால. இரு, பெண்ண அவ கொலை குத்தமா பண்ணிட்டா. லவ் தானே பண்ணிருக்கா, அவ்வளவுதானே. திவ்யா நீ சொல்லுமா, யாருமா அந்த பையன்? அப்பா, அவன் பேரு அருள். காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றான். காஃபி ஷாப்பா? டீ கடையில வேலை பார்க்கறான்னு சொல்லு. காஃபி ஷாப்னு கௌரவமா சொல்ற? அப்பா, அவன் நிஜமாவே காஃபி ஷாப்ல தான் ஒர்க் பண்றான். ஃபியூச்சர்ல ஒரு காஃபி ஷாப் சொந்தமா வைக்கணும்னு ஒரு எய்ம்ல தான்ப்பா இருக்கான். இட்ஸ் ஓகேமா, சரி. இதனால நீ சொல்லாம வச்சிருந்த பாரு, அதுதான் தப்பு. நீ சொல்லி இருந்தனா எப்போ முடிவு எடுத்துக்கலாம்லமா. சரி, ஒண்ணு பண்ணலாம். என்னப்பா? நீ அந்த பையனை வர சொல்லு. அப்பா, எப்படி அவனை சடனா வர சொல்றது? பயப்படாதமா, வேணா ஒரு ஈவினிங் வர சொல்ல, அப்பா பேசுறேன். சரிப்பா. என்னங்க? இரு, எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பையன் வரட்டும், பாத்துக்கலாம். டோன்ட் வரி.
பாட்டி நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பன்னு பார்த்தா துணி மடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நைட்லயே தூக்கம் வர மாட்டேங்குது, இதுல பகல்ல எங்க தூங்குறது? அது சரி, நீ சமைச்சியா? நான் போய் சாப்பிடுறேன். ஏய் இரு, இங்க வா. என்ன இங்க பாட்டி? வா, வந்து உட்காரு. அது உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஃப்ராடு பைய சுந்தரம் அவன் பொண்ணுக்கு ஆட்டோ ஓட்டுற விஷயமா உன்னை கூப்பிட்டான்னு சொன்னியே, நீ போனியா? போன. அந்த பொண்ண தினமும் வீட்ல இருந்து கூட்டிட்டு கோச்சிங் சென்டர்ல விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வரணும்னு பேசியிருக்காரு. அப்போ அவன் வலிய வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லு. ஆமா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதால நமக்கு சாதகமா ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. சுந்தரத்தோட பொண்ணு விஷயம் மட்டும் இல்ல, அந்த ஆளு குடும்பத்தோட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பையும் கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்போ கூடிய சீக்கிரம் நீ நினைச்சத சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லு. நிச்சயமா. மீனாட்சி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? அந்த சுந்தரத்தோட பொண்ணை நினைச்சாதான் பாட்டி எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன விட வயசு கம்மி, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. சுந்தர மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு அப்படி ஒரு தங்கமான பொண்ணு. அப்படியா சொல்ற? அந்த பொண்ணு அவங்க அப்பாவை நல்லவன் யோகியோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. சுந்தரம் மாதிரி அயோக்கிய பயலுங்கெல்லாம் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகிட்ட தன்னை பெரிய யோகிய சிகாமணின்னு நம்ப வச்சு டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மைதான் பாட்டி. தான் அப்பாவை நல்லவன் யோகியோன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வைஷ்ணவிக்கு ஒரு நாள் அவங்க அப்பாவோட உண்மையான முகம் தெரிய வரும்போது பாவம் அவ எப்படி துடிச்சு போவா. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சரி, அந்த பொண்ணுக்காக நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஆமா, நீ அடுத்து என்ன பண்ண போற? இப்பதானே பொண்ணு பழக ஆரம்பிச்சிருக்கா. வீட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருக்கேன். மெல்ல வீட்டுக்குள்ள போகணும், அங்க இருக்கவங்க கூட நெருக்கமா பழகணும். அதுக்கப்புறம் தான் இருக்கு அந்த சுந்தரத்துக்கு. என்னவ ஏதோ யோசிச்சுக்கிட்டே வரா போல. ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? இதுதான் இவ்வளவு நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்தியா? நான் உங்க பின்னாடி இருந்து யோசிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தலைக்கு மேல இருக்கிற கண்ணாடி காட்டி கொடுத்துருச்சு. என் பேரு மீனாட்சி. சிம்பிளா நீ மீனாட்சின்னு கூப்பிட்டாலே போதும். அது எப்படி? என்னை விட வயசுல பெரியவங்களை போய் பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல? பெரியவங்களா? எனக்கு என்ன உன்னை விட 200-300 வயசு பெரியவன் நினைச்சியா? எப்படியும் நீங்க சீனியர் தானே. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, ஆட்டோக்கார ஆண்டின்னு வேணா கூப்பிடு. ஆண்டியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் வயசு ஆகல. அப்புறம் வேற எப்படிதான் கூப்பிட போற? அக்கான்னு கூப்பிடுறியா? ஏன் மேடம்னு கூப்பிட கூடாதா? ஆட்டோ ஓட்டுற லேடியை யாராச்சும் மேடம்னு கூப்பிடுவாங்களா? அது என்ன, செய்யற வேலையை வச்சுதான் சார் மேடம்னு கூப்பிடணுமா? நான் உங்களை நிஜமாவே மேடம் தான் கூப்பிட போறேன். நான் கூப்பிடுற மாதிரியே இன்னும் 2 பேர் கூப்பிட்டா நல்லது தானே? பரவாயில்ல, நிஜமாவே நீ வித்தியாசமா தான் இருக்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பொண்ணா இருக்க. எல்லா கிரெடிட்டுமே எங்க அப்பாக்கு மட்டும்தான். அவர் ஒரு தடவை நான் சின்ன வயசுல துப்புரவு அக்கா ஒருத்தவங்கள இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டேன். அதை பார்த்துட்டு எங்க அப்பா அப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை திருத்தினாரு. அங்க இருந்து
என்கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயம் வந்தாலும் அது எல்லாமே எங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான். அந்த ஆளோட சுயரூபம் தெரிஞ்சா இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசாத. நீங்க எதையோ நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது உனக்கு வேண்டாம். வேண்டான்னா விட்டுறலாம். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? எங்க பாஷையில சொல்லணும்னா சவாரின்னு சொல்லுவோம். ஆனா நான் உன்னை அப்படி சொல்ல மாட்டேன். உன்னை வைஷுன்னு கூப்பிடவா? ப்ளீஸ் 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 அப்படியே கூப்பிடுங்களேன். ஏன்? எங்க அம்மா மட்டும்தான் என்ன வைஷுன்னு இஷுக்கு ஒரு சின்ன அழுத்தம் கொடுப்பாங்க. நீங்க என்ன அப்படி வைஷுன்னு அழுத்தமா சொன்னதும் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரி வைஷு. தேங்க்யூ. அருள் ஐயோ, இவன் வேற போனை கேட்டு தொல்லை பண்ணுவானே. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானே. 1,30,000 ஃபோன் சும்மா விடுவானா? சார் சார் வர சார். என்ன இவன் கட் பண்றான்? ஐயோ, ஃபோன் பண்ணிட்டே இருக்கானே. இவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஃபோன் பேசினா ஓனர் வர திட்டுவாரு. சரி, அப்புறம் பேசுவான். போனை கட் பண்றான். கடை நம்பருக்கு போன் அடிப்போம். இந்தாப்பா, இந்த பில்லை கொண்டு போய் கொடு. ஓகே சார். ஹலோ சார், நான் அருளுடைய ஃப்ரெண்டு பேசுறேன். அருள் கடையில் இருந்தா கொஞ்சம் கொடுங்க சார், கொஞ்சம் அர்ஜென்ட். கொஞ்சம் இருங்க. அருளு சார், இங்க வா. சொல்லுங்க சார். உனக்கு ஃபோன் வந்திருக்கு. பிஸியான நேரத்தில் கடை ஃபோனுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டுன்னா உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இந்தா குடி. சரி சார். ஹலோ. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க தெரியாது, கால் கட் பண்ணிட்டே இருக்க. இல்லடா, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். இந்த பாரு, இனிமே நீ சொல்ற எந்த கதையும் நான் கேட்க தயாரா இல்ல. என்ன விளையாண்டு இருக்கியா? காஸ்ட்லி போனை வாங்கி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏண்டா, அறிவில்லை உனக்கு? கேட்டுனே இருக்க, எதனா பேசுறா. அப்படியே வாயை மூடிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், உங்ககிட்ட தான்டா பேசுறேன். ஏண்டா எதனா பதில் சொல்றா, எதுவுமே சொல்லாம இருக்க. இந்த பாரு, நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உன் டைம். அதுக்குள்ள என் காஸ்ட்லி போனை என்கிட்ட திரும்பி வந்தாகணும். வரலன்னு வச்சுக்க, ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டேன்டா. அப்புறம் நல்லா இருக்காதுடா அருள். நடக்கிறதே வேற. சார், ஃபோன். ஏன்டா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை சார். சரி, நீ இப்போ வேலையை பாரு, போ. டேய், இனிமே கடை பிஸி டைம்ல கடை நம்பருக்கு ஃபோன் வராம பார்த்துக்க. சரி சார். ஓ,
பார்த்திபா சார் வா. கேஷ் கவுண்டர் பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சார். ப்ரோ இந்த வரேங்க. இவ்வளவு கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டை எப்படியாவது ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனா இது தப்பு, நம்பிக்கை துரோகம். இந்த பணத்தை எடுத்த இடத்துல இருந்த மாதிரியே வச்சிடு. ஏய் சார், டேய் நீ எதுக்குடா கல்லால கை வச்ச? நான் உன்னை கல்லா பக்கமே வர சொல்லலையே. இல்ல சார், அது வந்து என்னடா தடுமாறுற?
என்ன பணத்தை திருடுறியா? ஐயோ நான் பணத்தை திருடல சார், பணத்தை வைக்க தான் சார் வந்தேன். பணத்தை வைக்க வந்தியா? யாரோட பணத்தை? உன்னோட பணத்தை கல்லால வைக்க வந்தியா? அது வந்து சார் ஏய் வா. ஏய் வாடா. வா வா இங்க. சார் வேணாம் வா. சார். சார் சார் please எதுக்காக பணத்தை வச்ச? இல்ல சார், நான் பணத்தை திரும்ப வைக்க தான் சார் வந்தேன். திரும்பன்னா எப்படிடா? இல்ல சார், நான் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறேன் சார். அதான் சார் அவசரப்பட்டு பணத்தை எடுத்துட்டு தப்புன்னு ஃபீல் பண்ணி திரும்ப வைக்க தான் சார் வந்தேன். பணத்தை எடுத்துட்டான் போலடி. ஓ நீ அவ்வளவு பெரிய யோக்கியனா? பணத்தை திருடிட்டு திரும்ப கொண்டு வந்து வைக்கிற. ஏய் இத யாரடா நம்புவா? நான் பாத்துட்டேங்கிறதுக்காக கதை விடுறியா? இல்ல சார். ஏய் உங்க அப்பா நம்பர் சொல்லு. ஐயோ சார் சார், எங்க அப்பாக்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க சார். அவருக்குலாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். உங்க அப்பா நம்பர் சொல்லு. சார் எங்க அப்பாக்குலாம் ஃபோன் பண்ண வேணாம் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? சார் சார் எங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது சார். உங்க கால்ல வேணாலும் விழுங்க சார். எந்திரு எந்திரு எந்திரா. உங்க அப்பா நம்பர் சொல்றியா இல்ல வீட்டுக்கு ஆள் அனுப்புவா? சொல்லு சார். நம்பர் சொல்லு. 940026. என்ன அன்னோன் நம்பரா இருக்கு? சார் தயவு செஞ்சு வேணாம் சார். கடன் வேணுமான்னு கேட்பான் கடங்கார பசங்க. ஏய் சார், நீ உங்க அப்பா நம்பர் தானே சொன்ன? அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சார் ப்ளீஸ் சார். இது உங்க அப்பா நம்பர் தானா? ஆமா அப்பா நம்பர் தான் சார். மறுபடியும் அதே நம்பரா? சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு கடன் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் உங்க அப்பா அந்த போன் காலை கட் பண்ணிட்டு இருக்காரு. இது உங்க அப்பா நம்பர் தானே? சத்தியமா இது எங்க அப்பா நம்பர் தான் சார். புது நம்பரா இருக்கிறது நல்லா கட் பண்றாரு போல இருக்கு சார். இப்ப நான் அடுத்து போன் பண்ணுவேன். அவர் எடுக்கல, நான் நேரா ஸ்டேஷனுக்கு தான் போன் பண்ணுவேன். சார் சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் என்னடா இது? அதே நம்பர். ஹலோ ஹலோ அருள் அப்பா சுந்தரமா பேசுறது? சார் நான் அருளோட அப்பா மட்டும் இல்ல, அவன் அண்ணனுக்கும் அப்பா, அவன் தங்கைக்கும் அப்பா. ஆமா நீங்க யார் சார்? சார் உங்க அருள் ஒர்க் பண்ற காபி ஷாப்போட ஓனர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? காபி ஷாப்ல இருந்து பணத்தை தேடி இருக்கான். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போயிடுவோம் சார். நீங்க இம்மிடியேட்டா இப்ப இங்க வரணும். இல்ல இல்ல நான் உடனே வரேன் ப்ளீஸ், உடனே வரேன். தேங்க்ஸ். பரவாயில்ல. மீனாட்சி, அடுத்தது ஏதாவது சவாரி போகணுமா? இல்ல சார், எதுவும் இல்ல. என்னாச்சு? இல்ல என் பையன் வேலை பார்க்குற காஃபி ஷாப் வரைக்கும் போகணும். போலாம், உட்காருங்க சார். அப்பா நானும் வரேன். வேண்டாம்மா, நீ இப்பதான் கிளாஸ்ல இருந்து வந்திருக்க, நீ போமா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இல்லப்பா, அண்ணன் ரொம்ப நாளா என்ன கடைக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான். அந்த கடையில மார்பிள் கேக் வேற ஸ்பெஷலா இருக்கான். சாப்பிட்டே ஆகணும்ப்பா. வாங்க வாங்க போலாம். வாங்கப்பா வாங்கப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? வாங்கப்பா. சொன்னா கேளுமா, கொஞ்சம் இறங்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்பா, நீங்க அண்ணன் காஃபி ஷாப் தானே போறீங்க, நானும் வந்தா என்ன? இப்பதானே கிளாஸ் முடிச்சிட்டு வந்த, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிலாக்ஸ்டா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். அண்ணன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான், ஜாலியா போய் கேக் சாப்பிடலாம்ப்பா. வாங்கப்பா. சொன்னா கேட்க மாட்டியா? இறங்கு.
என்னாச்சுப்பா? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏன் இப்படி கேக்குற? இல்லப்பா, நீங்க எப்பவுமே நான் அதட்டி பேசினதே இல்ல. நான் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா நீங்க மறுத்ததே இல்ல. நான் கேக் சாப்பிடணும்னு சொல்றேன், வர வேண்டாம்னு சொல்றீங்களேப்பா. உங்க முகம் வேற ஒரு மாதிரி இருக்குப்பா. ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ இப்பதானே கோச்சிங் கிளாஸ்ல இருந்து வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. நான் வந்துடுறேன். சரிங்கப்பா. வண்டி எடுமா. அது ஒரு காஃபி ஷாப் இருக்கு பாருமா, அப்படியே நிறுத்துமா. லெஃப்ட்ல. சரிங்க சார். இங்கே இருமா, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சார், அருளோட அப்பா இவர் தான் சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம். நான் தான் அருளோட அப்பா. உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல சார். இந்த பையனை எதுக்கு நான் வேலைக்கு சேர்த்தேன்னா, நான் ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வைக்க போறேன், ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் நான் இங்க வர்றேன். நான் பிஏ கிராஜுவேட்னு சொன்னேன் சார். ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு அவன் சொன்னதுனால தான் நான் இவனை வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன் சார். ஆனா பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பான வேலை பார்த்திருக்கான்னு. எதிர்காலத்துல பிசினஸ்மேன் ஆகணுமே அப்படிங்கிற ஆம்பிஷனே அவருக்கு கிடையாது சார். நம்பிக்கை துரோகம் பண்றது, திருடுறது, பொய் சொல்றது, மொத்தமே அவன் தப்பா தான் சார் இருக்கான். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஃபோன் அடிக்குது. ஃபோனை விட்டுட்டு போயிட்டாரோ? உங்க முகத்துக்காக இவனை மன்னிச்சு விட்டுடலாம் சார். ஆனா இவனை மன்னிச்சு விட்டுட்டா மத்த ஸ்டாஃபுக்கெல்லாம் பயமே இருக்காது சார். சார், இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றத தவிர வேற வழியே இல்ல சார். சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், விடுங்க சார், சார் விடுங்க சார். சார் சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களா சார்? சார், இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் கிட்ட அடி வாங்குறதுக்கு பதிலா நானே இவனை அடிச்சு கொண்டுறேன் சார். சார் சார் விடுங்க சார். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல சார். உங்க முகத்துக்காக நான் அவனை மன்னிச்சு விடுறேன் சார். பரவாயில்ல சார். அப்பா, நான் சத்தியமா திருடலப்பா. புத்தி கட்டு போய் பணத்தை எடுத்துட்டப்பா. அதுக்கப்புறம் அது தப்புன்னு உணர்ந்து திரும்ப வைக்கலான்னு போனப்பதான்ப்பா மாட்டிக்கிட்டேன். நான் திருடலப்பா, உண்மையிலேயே நான் திருடலப்பா. சார்,
அவன் கையும் களவுமா மாட்டினதுல இருந்து இப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றது எப்படி சார் நம்புற மாதிரியா சார் இருக்கு? சார், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா அருள் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரிஞ்சிருமே. எனக்கு இது தோணவே இல்லை சார். கரெக்ட், வாங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம். ஆன் பண்ணுப்பா. ஓகே சார். சார், உங்க பையன் பொய் சொல்லல, உண்மைதான் சார் சொல்லியிருக்காரு. ஆனா அவன் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. ஆனா பணத்தை திருப்பி வைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னதும் உண்மைதானே சார்? சாரி சார், நான் இந்த பிரச்சனையை இதோட விட்டுறேன். ஆனா இனிமே நான் இவனை வேலைக்கு வச்சுக்க முடியாது சார். சரியோ தப்போ, அவன் மேல ஒரு முத்திரை விழுந்துடுச்சு. இனிமே நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் சந்தேக பார்வையோட தான் நான் அவனை பார்ப்பேன். வேற யாராவது பணம் திருடனா கூட இவன் மேலதான் எனக்கு சந்தேகம் வரும். அது இணக்கமான சூழ்நிலையா இருக்காது சார். வேலை செய்யற மத்தவங்களுக்கும் இவன் மேல இருக்கிற ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கும் சார். அவனுக்கும் இது தர்ம சங்கடமா இருக்கும், மத்தவங்களுக்கும் இது நெருக்கடியா இருக்கும். நீங்க இவனை கூட்டிட்டு போயிடுங்க சார். சாரி சார், இந்த பிரச்சனைய இதோட விட்டுறேன் சார். ரொம்ப நன்றி சார். வாங்க சார். சார், உங்க போனை ஆட்டோல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. போன் வந்துகிட்டே இருந்துச்சு. போனை கொடுக்கலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா. வா ஏறு.
ப்ளீஸ்ப்பா. அப்பா, நான் பணத்தை திருடினது தப்புதான்ப்பா. ஆனா திரும்ப உன்னுடைய எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. கொஞ்சம் அமைதியா வா. மச்சான், பணம் கிடைச்சிரும்லடா? கிடைக்கும்டா, நம்பிக்கையோட வா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வா ரமேஷ், உட்காருப்பா. அண்ணா நான் போன்ல சொன்னேன்லண்ணா, என் ஃப்ரெண்டு பிரபு. அது இவன் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என் கூட தானே ஒன்றா ஒர்க் பண்றான். அப்படியா? அமௌண்ட் எவ்வளவு சொன்ன? 4 லட்சமா? ஆமாண்ணா. ஓகே, கொடுத்துருவோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் மத்த எல்லா இடத்த விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. வட்டி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் நான் அதை கட்டிடுவேன். அதுல எதுவும் பிரச்சனை வராது. ரமேஷ், என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். என்கிட்ட கடன் கேட்டு வர்றவங்கெல்லாம் எப்பவும் வட்டி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் சண்டை கூட போட்டு போவாங்க. அவங்க கிட்ட பிரச்சனையே இருக்காது, ஆனா திருப்பி கட்டணுங்கிற பயம் இருக்கும். ஆனா அவன் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வட்டி எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. வாங்குற பணத்தை திருப்பி கொடுத்துருவாரா? அது நீங்க கொடுக்க போற பணத்தை வச்சுதான் நான் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வந்ததும் நீங்க கொடுத்த கடனை கண்டிப்பா நான் வட்டியோட திரும்ப கொடுத்துருவேன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீ என்னப்பா சொல்ற? நம்பலாமா? நம்பலாண்ணே. இவனுக்கு சொந்தமா 6 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை விற்க போறான். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்றதுக்கு பணம் தேவைப்படுதுண்ணே. அதுக்காக தான் வட்டியை பத்தி யோசிக்காம சரின்னு சொல்றான். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரி, நீ சொல்ற 4 லட்சம் தானே, கொடுத்துருவோம். பணம் இப்பவே கிடைக்குமாங்க? இப்பவே கொடுக்கறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் எனக்கு. அப்ப நல்லதா போச்சு. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரியா? எதுக்காக ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் யார் எவ்வளவு பணம் கேட்டாலும் வட்டி கிடைக்குதுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கொரோனால பணம் வாங்கின பல பேரு மண்டைய போட்டான். வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் கேட்டா, என்ன கேட்டா கொடுத்த, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப யாரு கடன் கேட்டாலும் கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஒய்ஃபை கூட்டிட்டு வரணும். கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரணும். நான் கொடுத்த பணம் கைக்கு வரணும்ல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதான் கடன் வாங்குறேன்னா ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போ. டேய், ஆனந்தா சொல்றாருல மச்சான், ஒய்ஃபை கூட்டு வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ. சரிங்க சார், எப்ப கூட்டிட்டு வரணும்? இப்போ நான் வெளியே கிளம்புறேன். சாயங்காலம் ஒரு 6 மணி போல வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க சார். வரணும். வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. நன்றி சார். மச்சான், நீ வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபை கூட்டு வந்துரு. நான் கூட தேவையில்லடா.
அண்ணன் பணம் கொடுத்துருவாரு. இப்படி ஒரு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஏய் என்னடா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா போலாம். உட்கார்றா. அப்ப நான் கொடுக்குறேன். ஒண்ணு வேணாம், நீ போ போ. இந்த மீனாட்சி, மீனாட்சி, சார் சொல்லுங்க சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சார் சொல்லுங்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாதுமா. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. காஃபி ஷாப்ல நடந்த விஷயம், என் பையன் மாட்டிக்கிட்டது, நான் அவனை அடிச்சது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு முதலாளி சொன்னது, இது எதுவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. வைஷுவுக்கும் வேற யாருக்கும் தெரியாம இருந்தா நல்லா இருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, கூட பிறந்தவன் இப்படி பண்ணிட்டானேன்னு தெரிஞ்சா வைஷுவுக்கு தர்ம சங்கடமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவன் பண்ண தப்பு வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்குறேன். நான் ஏன் சொல்றேன்னா, பேச்சு வாக்குல அப்படி இப்படி தெரிஞ்சதுன்னா வீட்டுல யாரும் அவனை மதிக்க மாட்டாங்கம்மா. அவன் ரொம்ப சங்கடப்படுவான். அப்போ தப்பு பண்ணா வெளியே தெரியாத மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டு உங்களை மாதிரியே நல்லவனா நடிக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன், காஃபி ஷாப்ல நடந்த விஷயம் எதையும் ப்ளீஸ். நான் சொல்லலனா மட்டும் உன் பையன் திருட இல்லைங்கிற விஷயம் தெரியாம போயிடுமா? என்னம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? சரிங்க சார், நான் சொல்ல மாட்டேன். இல்லம்மா, சொன்னா அவன் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துருமேங்கிற ஒரு பயம்தான். இது தெரியாத வரைக்கும் அவன் ஒரு நல்ல பேரோட இருந்துட்டு போட்டுமேம்மா. சரிங்க சார், நான் சொல்ல மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. ஐயோ சார். நம்பிக்கை துரோகம் பண்றது, திருடுறது, பொய் சொல்றது, மொத்தமே அவன் தப்பா தான் சார் இருக்கான். வாஷிங் மிஷினுக்குள்ள ஏதோ ஒரு காயின் விழுந்திருக்குப்பா. அதை எடுக்க 100 200 கேட்கலாம். ஏதோ ட்ரம் போயிடுச்சுன்னு இந்த ஃப்ராடு 10,000 ரூபாய் கேட்டிருக்கான்பா. வைஷு. அப்பா இத வரேன்ப்பா. அப்பா அருளை கூப்பிடு. சரிப்பா. தாத்தா இங்க பாருங்க, இந்த கேம் சூப்பரா இருக்கு. டைம் ஆச்சு கங்கா. எவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருக்க? நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கா போறோம்? வட்டிக்கு கடன் வாங்க போறோம். சீக்கிரம் கிளம்பு. நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டாதான் அந்த பணம் கிடைக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுறவங்க பரதேசி மாதிரி வந்தா பணம் கொடுப்பாங்களா? கடன் வாங்குறப்போ கடன் கொடுக்கறவங்களுக்கு அவங்க கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கும். அப்படி கெத்தா போகணும். சரிம்மா, என் போன் எங்க? ஆகாஷ் வச்சிருக்கான். சரி கிளம்பலாம் வாங்க. சீக்கிரம் வா. ஆகாஷ்மா, அப்பா போன் கொடு. ஒரு முக்கியமான வேலை வெளியே போறோம். ஒரே ஒரு கேம். டேய் போன் குடுறா. அப்பா. பிரபு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்கார். அப்பா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோம். அதை விட இது முக்கியமான விஷயம். உட்கார். மாமா, அவர்தான் வெளியே வேலை.
ஏன்பா நான் ஃபைனான்சியர் குருமூர்த்தி பேசுறேன். ஐயோ, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னல, எப்போ வர்ற? இந்த குருமூர்த்தி வட்டி பிசினஸ்ல பணத்தை வச்சுக்கிட்டு யாருக்காக வெயிட் பண்ணதில்ல. உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ரமேஷ் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். அவனுக்காக தான் போன் பண்ண. ஹலோ, என்ன பதிலே காணோம்? 4 லட்சம் வேணும்ல? ஹலோ, என்னப்பா நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே காணோம். சார் வேணும் சார், வந்துட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஜாமீன் கையெழுத்து போட உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றல? அவங்களையும் கூட்டிட்டு தான் சார் வந்துட்டு இருக்கேன், வந்துருவேன் சார். கங்கா வா போலாம். நெல்லு. அந்த குருமூர்த்தியை பத்தி எனக்கு தெரியும். அவன் சாதாரணமா யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டான். பெரிய அமௌண்டா கொடுக்கறான்னா அதுக்கு ஈக்குவலான ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்த்து தான் கொடுப்பான். ஏற்கனவே நீ வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதனால்தான் கடைக்கார வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். உன் தம்பி அவன் ஃப்ரெண்டோட போனை வாங்கி வச்சிருக்கான், அதையும் அந்த கடைக்காரன் புடிங்கிட்டு போயிட்டான். அந்த கடனையே அடைக்க முடியாம நீ இன்னும் தவிச்சிட்டு இருக்க. இப்ப 4 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன தேவை? ஜோடியா கிளம்பிட்டீங்க கடன் வாங்க. டேய், நான் உங்க 2 பேரையும் நல்லபடியா தானே வளர்த்தேன். நீங்களும் நல்லபடியா தான் வளர்ந்தீங்க. இப்ப திடீர்னு புத்தி இப்படி போகுது? செய்யற தொழில நேர்மை வேணும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும். ஆனா 2 பேருமே அதை மிஸ் பண்ணிட்டீங்கடா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உங்க 2 பேருக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பணம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது. அதை புரிஞ்சுக்கணும். வைஷு, அப்பா பீரோல என்னோட ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிப்பா. கொடு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பிரச்சனைகளை இத்தோட முடிச்சுக்கங்க. வாடா செல்லம். கங்கா போன் பண்றா. எதுக்கு போன் பண்றா? ஏதாவது பிரச்சனையா? அம்மா கங்காமா. அப்பா ஒரு குட் நியூஸ். அப்படியா?
நீ அந்த வீட்ல இருந்து இவ்வளவு சந்தோஷமா குட் நியூஸ்னு சொல்லும்போது உங்க மாமனார் வீட்டை விற்க ஒத்துக்கிட்டாரா? அந்த அதிர்ஷ்டம் இந்த ஜென்மத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. ஏமா நேர்வழியில போனாதாம்மா வாய்ப்பு இல்ல. அப்பா தான் குறுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கல. பணம் மட்டும் ரெடி பண்ணா போதுமா, எல்லாம் சக்சஸா முடியும். அந்த விஷயம் சொல்லதான்ப்பா நான் ஃபோன் பண்ணேன். பணம் கிடைச்சிருச்சுப்பா. பணம் கிடைச்சிருச்சா? என்னவா சொல்ற? எப்படி 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 கிடைச்சது? யார் ரெடி பண்ணது? மாமா தான் கொடுத்தாரு. என்னம்மா சொல்ற? உன் மாமனார் பணம் கொடுத்தாரா? என்னால இதை நம்பவே முடியலையேம்மா. என்னாலையும் கூட தான் நம்ப முடியல. ஆமா, உன் மாமனார் கிட்ட என்னன்னு சொல்லி பணம் வாங்கின? எப்படி அவர் கேட்டவுடனே கொடுத்தாரு? எல்லாத்துக்கும் காரணம் உங்க பேரன் தான்ப்பா. என்னம்மா சொல்ற? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. உங்க மாப்பிள்ள வட்டிக்கு பணம் கேட்டிருந்தாரு. பணம் கொடுக்கற இடத்துல என்ன கையெழுத்து போட வர சொல்லிருக்காங்க. சரி. நானும் உங்க மாப்பிள்ளையும் கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கும்போது மாமா வந்து உங்க மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பிரச்சனைகளை இத்தோட முடிச்சுக்கங்க. சூப்பர்மா. இந்த எல்லா கிரெடிட்டும் என் பேரனுக்கு தாமா போய் சேரும். உங்க மாப்பிள்ள பணம் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் அடம் புடிச்சு வாங்கினேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாமா வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். சிவசுவோட பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டமா. அப்பா, இந்த பணத்தை வச்சு மாமாவோட போலி டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம்ல? ஏமா, நீ வேற பணம் கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்ட. அப்ப சர்டிபிகேட் கைக்கு வந்த மாதிரி தானே? சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற மாதிரி உன் மாமனார் காசை வச்சு அவரோட டெத் சர்டிபிகேட்டை வாங்க போறோம். அவர் விரல வச்சு அவருக்கு என்ன குத்துற மாதிரி அவரோட டெத் சர்டிபிகேட்டை வச்சு அவர் வீட்டை விற்க போறோம். அப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்லப்பா? நான் இருக்கமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. பணம் வந்துருச்சுல்ல, இனி வேலை எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். நீயும் மாப்பிளையும் நிம்மதியா தூங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டா? ஏங்க, அப்பா கிட்ட இப்பதான் போன்ல பேசினேன். பணம் கிடைச்ச விஷயத்த சொன்னேன். அந்த பணத்தை வச்சு மாமாவுக்கு போலி டெத் சர்டிபிகேட்டை ரெடி பண்ண சொல்லிட்டேன். சூப்பர். நீ எப்ப ரெடி பண்றேன்னு சொன்னாரு? பணத்தை காலையில வீட்டுல கொடுத்துட்டா வேலையை சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நீ காலைல பணத்தை எடுத்துட்டு போய் மாமாட்ட கொடுத்துடலாம்ல? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில பணத்தை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துடலாம்ல? சரி, கொண்டு போய் கொடுத்துடலாம். நல்ல வேலை, நீ அப்பா பணத்தை கொடுக்கும்போது நான் கொஞ்சம் வீம்பா இருந்தேன். நீங்க புத்திசாலித்தனமா பணத்தை வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு. சரி, அப்ப நான் காலையில பணத்தை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்து மாமாவுக்கு போலி டெத் சர்டிபிகேட்டை ரெடி பண்ண சொல்லிடுறேன். ஓகே, டன். இத பாருங்க, நம்பிக்கை, நாணயம், நேர்மை, இது மூணும் நம்ம தொழிலுக்கு ரொம்ப முக்கியம். என்ன நான் சொல்றது? அதனால நம்பிக்கையோட இந்த மலைய திருமலைய நம்பி வாங்க. சந்தோஷமா திரும்பி போங்க. நான் சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா முடிச்சிடலாம், பயப்படாதீங்க. போன வைக்கிறேன். மாமா. மாப்பிள வாங்க மாப்பிள. உட்காருங்க. சின்ன மாப்பிள நீங்களும் உட்காருங்க. சரி மாமா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த டெத் சர்டிபிகேட் அது இவங்கதான். உயிரோடு இருக்கிற அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் கேட்ட அந்த அருமை புதல்வர்கள் இவங்க தானா? என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, நல்லபடியா நான் முடிச்சு கொடுத்துறேன். என்ன இதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகும். சாதாரண சர்டிபிகேட்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா இதுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் போய் வரணும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் என்னவோ உங்களை ஏமாத்தி பணம் புடுங்குறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது பாருங்க. ஆமா, உங்க அப்பாவோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். மாப்ள எடுத்துங்க. கொடுங்க. கலர் ஜெராக்ஸ் போல இருக்கு. ஆமா சார். பரவாயில்ல பரவாயில்ல, ரெடி பண்ண போறது போலி சர்டிபிகேட் தானே. அப்புறம் உயில்ல உங்க அப்பாவோட கையெழுத்து வேணும். அப்பாவோட கையெழுத்தா? அது எப்படி முடியும்?
தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. உங்க அப்பாவோட கையெழுத்தை காட்டுங்க. அதே மாதிரி கையெழுத்து போடுறது நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க. சரிங்க சார், எங்க அப்பா கையெழுத்து பேங்க் பாஸ்புக்ல இருக்கும். நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அவ்வளவுதான். மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். மொத்தம் பேக்கேஜ் தான். அதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் சொல்லிருக்கேன் மாப்ள. உங்க கையாலே கொடுங்க. மொத்த அமௌண்ட் கொடுக்காம சின்ன ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம்டா. வேலை முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கலாம். ஆமாமா கரெக்ட் தான். வேலை முடியாம எப்படி பணத்தை கொடுக்கறது? என்ன உயிரோட இருக்கிற அப்பா செத்துட்டதா போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ண வந்துட்டு என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி? இத பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா பணத்தை கொடுங்க. வேலையை நல்லா முடிச்சு கொடுக்குறேன். அப்படி இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா 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 அப்படி சொல்லிடாதீங்க. என்ன மாப்ள நீங்க கொடுங்க மாப்ள. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயா மன்னிச்சிருங்க. வேலையை முடிச்சு கொடுத்துருங்க சீக்கிரம். கவலையே படாதீங்க. என்ன பத்தி தெரியும்ல உங்களுக்கு. பக்காவா முடிச்சு கொடுக்குறேன். சரிங்க. என்ன சின்ன மாப்பிள்ள நீங்க? நான் ஒருத்தர்கிட்ட உங்களை கூட்டிட்டு வரேன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? என்ன நீங்க எப்படி பண்றீங்க? அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு. தம்பிக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்காரு? சொல்லு. எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, ஈவினிங் 5 மணிக்கு நம்ம மீட் பண்ணனும். என்ன திடீர்னு? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? என்ன சஸ்பென்ஸ்? 5 மணிக்கு நான் நேர்ல சொல்றேன், நீ வா. ஏய், அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. என்னன்னு சொல்லு. நோ வே, நான் நேர்ல தான் உன்கிட்ட சொல்லுவேன். நான் சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. ஏய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சாரி, 5 மணி வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏய், என்னடா இது? டேய் வேணாண்டா, தாத்தாவை சுடாதடா. நான் இந்தியன் தாத்தாடா. கீழ இறங்குனீங்க உங்களை சுட்டுடுவேன். ஐயோ, டேய் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன்டா. என்ன சுட்டுறாதடா. நீங்க தானே லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. உங்களை நான் சுட்டுடுவேன். வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய் ஐயோ, இந்தியன் தாத்தா டூ. நான் தாத்தாவை சுட்டுட்டேன். நான் தாத்தாவை சுட்டுட்டேன். நான் தாத்தாவை சுட்டுட்டேன். தாத்தா செத்துட்டாரு. தாத்தாவை சுட்டுட்டேன். தாத்தா செத்துட்டாரு. அத்தை, தாத்தாவை சுட்டுட்டா. தாத்தா செத்துட்டாரு. அடிச்சண்ணா, என்ன பேசுற நீ? இந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. போடா. ஏய் ஐஷு, ஏதோ சின்ன குழந்தை விளையாட்டுக்கு பண்றான், அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? அப்படி இல்லப்பா, விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி வார்த்தைலாம் வேண்டாம்ப்பா. என்னால தாங்கிக்க முடியலப்பா. நீ ஒன்னும் பயப்படாத. உங்க அப்பனுக்கு ஆயுசு கெட்டி. உன் கல்யாணம், உன் பேர குழந்தைங்க கல்யாணம் எல்லாத்தையும் பார்க்க இருப்பேன். இல்லப்பா, எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாவே இருக்கு. என்னம்மா நீ சின்னதா விளையாட்டுக்காக பண்ணதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? இல்லப்பா, உங்களுக்கு போய் அந்த வார்த்தை சொல்லலாமா? அத தாங்க முடியல. அனாவசியமா காலங்கார்த்தால அழுதுட்டு நிக்காத. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அவனுக்கு சாக்லேட் கொடுத்து உனக்கு கொடுக்கலங்கிற கோவம் தானே? போங்கப்பா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, புசு புசுன்னு அழுதுட்டு இருக்க. வா கிளாஸுக்கு கிளம்பு. கண்ணத்தோட கிளம்பு கிளம்பு கிளம்பு. நல்லா சிரிச்சிட்டு போ. ஏய் நில்லு. எதுக்கு என் புள்ளைய திட்டின? அண்ணி, அப்பாவை அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? பேர்னு என்னமோ பண்ணிக்கிறாங்க. நீ எதுக்கு திட்டின அவனை? அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? அவன் என்ன வேணா சொல்லட்டும். நீ எதுக்கு அவனை திட்டின? டேய் கங்கா, எதுக்காக வைஷுவை திட்டிட்டு இருக்க? அப்ப என் புள்ளைய திட்டினது தப்பு இல்லையா மாமா? என்ன எய்த்து விட்டு பையனா? நம்ம வீட்டு குழந்தை ஏதோ அட்வைஸ் பண்ணா அத போய் சீரியஸா எடுத்துட்டு நீங்க சும்மா இருங்க மாமா. ஏய், என் மேல இருக்க வெறுப்பை என் பையன் மேல காட்டாத. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. சும்மா நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் நடுவுல நீ வர வேலை வச்சுக்காத. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வைஷு, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. வாடா, நாம போய் விளையாடலாம். ஓகே தாத்தா. தாத்தா, வால அம்மாவா நினைச்சு நான் ஃபர்ஸ்ட் போறேன். போன காரியம் என்னாச்சு? டெத் சர்டிபிகேட்டுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் புரோக்கர் ரெடி பண்ண சொல்லிட்டாரு.
ரொம்ப சந்தோஷங்க. ஆனா என்ன மொத்த பணத்தையும் இப்பயே கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எப்படியும் கொடுக்க வேண்டிய பணம் தானே. மாமாவோட டெத் சர்டிபிகேட் எப்போ கிடைக்குமா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை கங்கா, ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அங்கிள் அங்கிள் நல்லா இருக்கேன் அங்கிள். சரி சொல்லுங்க, என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எங்க இருக்கீங்க, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுடா. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அங்கிள். முடிச்சிருக்கீங்களா இல்ல படிச்சிருக்கீங்களா? அங்கிள் இல்ல, முடிச்சிருக்கீங்கன்னா அரியர்ஸ் எதுவும் இல்லாம கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம அரியர்ஸ் வச்சிருக்கிறதா அர்த்தம். கிளியர் ஆயிடுச்சா? இப்ப சொல்லுங்க, முடிச்சிருக்கீங்களா இல்ல படிச்சிருக்கீங்களா? அப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டாருப்பா. இல்லையே. உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அரியர்ஸா? அப்படின்னா எனக்கு நானே சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, பட் உனக்கு என்ன பத்தி தெரியணும்ல. நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 85%. பட் எனக்கு ஜாப் பண்ணல ஆசை கிடையாது, ஆண்டர்பிரனர் ஆகணும். அதான் என்னுடைய லட்சியமே. அந்த லட்சியத்துக்காக தான் நான் படிச்ச படிப்பையே தூக்கி போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க தம்பி, நான் சொன்னது கரெக்ட் தானே? அரியர்ஸ் இருக்கு தானே? கரெக்ட் தான் அங்கிள், பட் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போ நீ படிக்கல, ஃபெயில் ஆயிட்ட. ஏய், என்ன ஸ்கூல் பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? டிகிரி படிச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் பையனை விட பயங்கரமா போய் சொல்றாங்க, அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஏய் ரிலாக்ஸ், நம்ம பேசலாம். ஓகே, லீவ் இட் தம்பி. அதை படிச்சு முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கம்ப்ளீட் பண்ணோன்னு நினைச்சா கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? சரி, நானே சொல்லிடுறேன். உங்க அம்மா பேரு கஸ்தூரி, அப்பா பேரு சுந்தரம். உனக்கு சிஸ்டர் பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இருக்காரு, பென்ஷனர். ஒரு அண்ணன், தங்கச்சி, அண்ணி இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு பையன், கரெக்டா? என்ன தம்பி, இவர் சொன்ன தகவல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல ஆண்டி, ஓ, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அங்கிள். நீங்க ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோடயே காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றீங்க. ஓகே, அது ட்ரைனிங் பீரியட், கரெக்டா? அங்கிள். ஓகே, பட் காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்ல. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பாசிபிலிட்டி என்ன இருக்கு? அது சரி, காஃபி ஷாப்னு சொல்றியே, இன்வெஸ்ட்மென்ட்க்கு எங்க போவ? ஹேய், என்ன இவ்வளவு சைல்டிஷா கேட்டுட்டு இருக்க? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க ஊர்ல எனக்கு அவ்வளவு லேண்ட் இருக்கு, அதெல்லாம் மேனேஜ் பண்ணாம அப்படியே கிடக்குது. அந்த லேண்ட் மட்டும் இல்லாம சென்னையில நாங்க இருக்கிற வீடு, அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு. அதுல இருந்து பெரிய அமௌண்ட் வாடகை வந்துகிட்டு இருக்கு.
ஸோ நான் என் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நாளைக்கே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா போதும், அடுத்த நாளே காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணிடுவேன். நான் அப்பாட்ட கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கல திவ்யா, என் ஷேர்ஸை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அவரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க தம்பி, காஃபி ஷாப் ஆரம்பிக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்பா, அருளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. அவங்க அப்பா கிட்ட அவனோட ஷேரை வித்து பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அவங்க அப்பாவும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருப்பா. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சொல்லுங்க. ஆமா அங்கிள், திவ்யா சொன்ன மாதிரியே என் அப்பா என் ஷேர்ஸை வித்து பணம் கொடுத்துருவாரு. ஓ, அப்போ திவ்யா சொன்னதுக்காக உங்க அப்பா கொடுத்துருவாரா? சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் கேட்டேன். நாம இப்போ சீரியஸா பேசுவோமா? சொல்லுங்க, உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரா? ஒத்துப்பாரு அங்கிள். இல்லையே, உங்களுக்கு வள்ளுவர் நகர்ல வாசுகி தெரு, கஸ்தூரிங்கிற ஒரு வீடு, 90ஸ்ல கட்டின ஒரு பழைய வீடு, அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அதுவும் உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அந்த வீட்டோட ரொம்ப ஒரு சென்டிமெண்டலா ஒரு பாண்டிங்ல இருக்காரு அந்த வீட்டு மேல. அவருக்கு அந்த வீட்டை விட்டு கொடுக்குற ஐடியாவே கிடையாது. அதை பத்தி உங்க வீட்டுக்குள்ள கூட ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்பட கடவுளே, அவ மைண்ட மாத்திட்டியா? சந்தோஷம். என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நான் காஃபி ஷாப் வச்சிருவேன் அங்கிள். ஓகே, இப்பவும் சொல்றேன், நான் மத்த அப்பாக்கள் மாதிரி பொண்ணு லவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படி அது இதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆள் கிடையாது. பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணணும்? அந்த பையன் பொறுப்பான பையனா இருக்கானா இல்லையான்னு நான் பார்க்கணும்ல. அது கரெக்ட் தானே? பார்க்கணும். பொண்ணோட அப்பாவாத என்னோட எதிர்பார்ப்பு, அது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். தப்பா? இல்ல அங்கிள். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காஃபி ஷாப் விஷயத்தை டிசைட் பண்ணி பக்காவா ரெடி ஆயிட்டு வந்து சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க முறையா பேசுறோம். அதே மாதிரி நீங்களும் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து இங்கே பேசுறதா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஓகே அங்கிள். வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். அவ கோவக்காரிப்பா. கோவப்பட்டா அவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டா. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க போய் உங்க ஃபியூச்சர் விஷயம் என்னன்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட். மாமா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, இல்லனா டிராப் பண்ணிருப்பேன். நீங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போய்க்கிறேன் மாப்ள, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிட்டு வரேன் மாமா. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. மாப்ள என்ன மாமா, ஆட்டோக்கு எதுவும் பண்ண வேணுமா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எனக்கு ஒண்ணு வேணுமே. திருமலை கேட்டாரு மாப்ள. ஆதார் ஜெராக்ஸா? என் ஆபீஸ் டிராயர்ல இருக்கு மாமா, வாங்க எடுத்து. சரி மாப்ள. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா. ஹைடா. அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் நீங்க நல்லா டைட் பண்ணுங்க. இந்த ஒரு காப்பி தான் மாமா இருக்கு, போதுமா? இது போதும். சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. சரி மாப்ள. பிரபு, எத்தனை மணிக்கு வந்தீங்க? உங்களை தான் கேட்கிறேன், எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு இது என்ன உங்க மாமனார் வீடா? நான் என்ன டெய்லியுமா லேட்டா வந்துட்டு இருக்கேன்? இன்னைக்கு எனக்கு பர்சனல் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா லீவ் போடுங்க சார். லேட்டா வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, சாரி. ஹலோ, என்ன
என்னமோ சாரின்னு வேண்ட வரப்பா சொல்றீங்க. நான் உங்ககிட்ட சாரி கேட்டேனா? இப்ப எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க? என்ன நான் உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? வாட்? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணனா? நீங்க தான் பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பெருசா பண்ணாங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னை விட சின்ன பையன் நீ. இங்க பார், சின்ன பையன்லாம் பேசிட்டு இருக்காத. காலேஜ்ல என்னோட ஜூனியர் தானே நீ, அப்ப என்னை விட சின்ன பையன் தான். இங்க பார், ஏற்கனவே உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சர்வீஸ் பண்ண போன இடத்துல கஸ்டமரை சீட் பண்ணி பணம் பறிக்க பாத்திருக்க. மெயில் வந்திருக்கு. நீ என் காலேஜ் சீனியர் இருக்கிறதுனால போனா போதுன்னு பிச்சை போட்ட மாதிரி மேல் இடத்துக்கு மெயில் பணமா வச்சிருக்க. யோ, நீ யாரு எனக்கு பிச்சை போடுறதுக்கு? மாப்ள விடுங்க மாப்ள, இவன்லாம் ஒரு ஆள்னு இவங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த வேலையை தூக்கி போட்டு வாங்க மாப்ள. பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி இது, சீட் போட்டுட்டு இருக்கான் பாரு. இது கம்பெனியா? இது காயிலாங்கன மாதிரி இருக்குது. யோ, என் மாப்பிளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறாரு.